ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் மாசத்தோட வைகுண்ட துவார தரிசனத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. ஏன்னா இப்பதான் ஜனவரியோட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் முடிஞ்சிருக்கு. அது கூடவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு எப்போ ஓபன் பண்ணுவாங்க, ஓபன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தின லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா வைகுண்ட துவார தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அடுத்த மாசம் நவம்பர் மாசத்துல டைலியோ ஈயோ நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த டிக்கெட் புக்கிங் பத்தின அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே இன்ஃபர்மேஷனை இன்னொரு சைட்லையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடா ஹெல்ப் டெஸ்க்ல கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நவம்பர் மாசம் உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீங்க நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே ஒரு மாசம் ஸ்டார்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து டெய்லி இஓ ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இது வரைக்கும் இதை பத்தி டிசைட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நவம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஒரு 7ஆம் தேதிக்குள்ள எப்படியுமே டெய்லி இஓ ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுல மேபி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு டேட் டிசைட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து உங்களுக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஹெல்ப் டெஸ்க்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நவம்பர்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஒன்று உங்களுக்கு நவம்பர் இந்த டெய்லி இஓ முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் வீக் இந்த மாதிரி ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 18ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசத்தோட புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஓப்பன் ஆகும்போது அது கூடவே சேர்த்து ஓப்பன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 நாளைக்கு 2 லட்சம் டிக்கெட், ஒரு நாளைக்கு 20,000, இப்போ வந்து ஒரு நாளைக்கு 15,000 அப்படின்ற ஆவரேஜ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு 20,000 ஆவரேஜ், 20,000 ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு 2 லட்சம் டிக்கெட் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிசம்பர் 23, 22ல இருந்தே உங்களுக்கான அக்கமடேஷனும் வந்து பிளாக்ல இருக்கு. இதுவும் நிறைய பேர் ஓபன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி 23ஆம் தேதி, துவாதசி 24. ஸோ இது 2 நாளைக்கு முதல் நாளே கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு 22, 23, 24 இந்த 3 நாளும் பிளாக் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மீதி நாட்களும் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்களா இல்ல அதுவும் ஆஃப்லைன்லயே போய் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது டிடிடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். மேபி இந்த 3-4 நாள் கழிச்சு மீதி நாள்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால 300 ரூபா கண்டிப்பா ஓப்பன் ஆகுங்க. அதோட அப்டேட் நமக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல கிடைக்கிறதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஒரு காலராவது கால் பண்ணி நீங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து டிசம்பர்ல அந்த வைகுண்ட துவார தரிசனம் வர்றதுக்கு பிளானிங் எல்லாமே பண்ணிருப்பாங்க. அப்போ டிசம்பர் கடைசி ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் கொடுக்கும்போது நிறைய பேத்துக்கு சிரமமா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவாங்க, கிடைக்காத டிக்கெட், இந்த மாதிரி எரர் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும்னு அவங்க நினைச்சாங்கன்னா நவம்பர்ல கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே போல இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எந்த ஸ்பெஷல் தரிசனமுமே கிடையாது. அதுவும் இல்லாம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட்டும் இப்போ ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 23, 24, இன்னைக்கு 25ஆம் தேதிக்கு டிக்கெட் ஓபன் பண்ணாங்க. பஸ் டிக்கெட் ஓபன் ஆச்சு. அதுல தர்ஷன் டிக்கெட் இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட்ல தான் நான் வந்து ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க டிக்கெட் அதுல வராதுங்க, ஸ்பெஷல் எதுவுமே தரமாட்டோம், இங்க வந்து நாங்க இஷ்யூ பண்ற டிக்கெட்ஸ் மட்டும்தான், மற்றபடி வேற எந்த ஸ்பெஷல் டிக்கெட்டுமே உங்களுக்கு அந்த டேஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டிடிடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து செக் பண்ணதுல, காலையில செக் பண்ணதுல டேட் மட்டும், அதாவது பஸ் டிக்கெட் மட்டும் ரிலீஸ் ஆகுது, தர்ஷன் டிக்கெட் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா ஸ்லாட் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டுது. யாராவது பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, தர்ஷன் டிக்கெட் கிடையாது. பஸ் டிக்கெட் மட்டும் வேணும்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிற இந்த போர்ட்டல்ல இருக்கக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டே தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லயே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 50,000, மொத்தமா உங்களுக்கான 5 லட்சம் டிக்கெட்டும் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு பிளான் இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். 10 நாள்ல என்னைக்கு வேணாலும் எனக்கு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
23, 24ஆம் தேதி தவிர, ஜனவரி 1ஆம் தேதி தவிர மீதி இருக்க நாட்கள்ல ட்ரை பண்ணுங்க. லேட் ஸ்லாட் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் 100% ஓப்பன் ஆகும். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அஃபிஷியல் டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. இது ஹெல்ப் டெஸ்க்ல அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போறதுக்கு என்ன மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம்? டிக்கெட் புக்கிங் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் லேட்டஸ்டா எனக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். நவம்பர்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தின அஃபிஷியலான அப்டேட்டோ இல்ல அஃபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.